வணக்கம். திருப்பாவை பாசுரம் 5. மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோம் ஆய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கப் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசு ஆகும் செப்பேலோ ரெம்பாவாய். நன்றி. மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை. பதிகம் 5. மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரீ கடைத்திறவாய். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொருளி கோதாட்டும் சீலமும் பாடிச் சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய்க்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய திருப்பாவை திருவெம்பாவை இந்த 2 பாடல்களில் ஒரே ஒரு விஷயம்தான். ஸோ கடவுள் பல ரூபத்தில் வந்தாலும் அவரை நாம் அடைவது ஒன்றுதான் அந்த மார்க்கங்களுக்கான ஒரு அடையாளம். ஸோ இப்போ திருப்பாவையில் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வரி வருது. எல்லாத்துலேயுமே எல்லாமே நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி அரவிந்தர் என்னெல்லாம் இப்போ சொல்றார் யோகிக் பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சில விஷயங்களை நான் இங்க காமிக்கிறேன். சாவித்திரியில இந்த navel lotus broad imperial range, its proud ambitions and its master lusts were tamed into instruments of a great calm sway to do a work of God on earthly soil. ஸோ இப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த சக்கராஸ் ஒரு மனிதனுக்கு இந்த சக்கரங்கள் மிகப்பெரிய அளவுல பங்காற்றி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாபிக் கமலம், நேத்து நம்ம பார்த்த பத்மநாபன், பத்மம் என்றால் தாமரை, நாபன் அதான் நாபிக் கமலத்துல அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய நேவல்ல இருந்து போற ஒரு சீட்ல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ அதுதான் அந்த பத்மநாபன் அப்படிங்கிற அந்த வார்த்தை. இங்கேயும் அதே தான். ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு சக்கராவுமே ஒரு குவிந்த ஒரு தாமரையா மொட்டாக தான் இருக்கும். எப்போ அது கடவுளுடைய அந்த எனர்ஜியை டச் பண்ணும் போது அது ஒவ்வொரு அழகான மலர்களாக அது விரியுது. ஸோ இது போன்று நம்மளுடைய இந்த நேவல் பகுதி கீழே இருக்கிற விஷயங்கள்லாம் எதை குறிக்குது அப்படின்னா வைட்டல் பீயிங்கை குறிக்குது. அவங்க சொல்றார், the navel center nabi padma is the main seat of centralized vital consciousness dynamic center which ranges from heart level emotional to the center below the navel lower vital sensational desire center. These 3 make the domain of the vital being. ஸோ இந்த வைட்டல் பீயிங் நம்ம கழுத்து தொண்டை பகுதியிலிருந்தும் அப்புறம் ஹார்ட் தான் மெயினாக, ஹார்ட் பகுதியிலிருந்து ஆரம்பித்து கீழே வரைக்கும் நம்மளுடைய மூலாதாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் வைட்டல் பீயிங். அதாவது லோயர் வைட்டல் அந்த நேவலுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயம்தான். அதாவது அந்த சுவாதிஷ்டானா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த 3 சக்கராவையும் நான் கொடுத்துருக்கேன். மணிப்பூரா, சுவாதிஷ்டானா, மூலாதாரா. இந்த மணிப்பூரா தான் நம்மளுடைய நேவல் பகுதியை குறிக்கிற விஷயம். ஸோ இங்கே தான் நம்மளுடைய கரேஜ் அப்படிங்கிற விஷயம் இங்கே இருக்கு. இது கூட குறைஞ்சாலோ ஏறினாலோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதே போல தான் இந்த சுவாதிஷ்டான பகுதி எந்த கிளாண்டுன்னா ஓவரீஸ் எல்லாம் டெஸ்டிகல்ஸ் ஓவரீஸை குறிப்பிடுறது. செக்ஷுவாலிட்டி தான் இதோட ஃபங்க்ஷன். ஸோ மூலாதாரம் ஸ்பைன், அந்த கீழ் ஸ்பைனு,
அந்த இடத்துல ரூட் சக்கரால இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி இருக்கிற அந்த ஒரு பகுதி. ஸோ இங்க என்ன நம்ம பண்றோம்னா, இதுதான் பேசிக்கான ஒரு ஹியூமன் லெவல். இதுல இந்த யோகத்துக்குள்ள வரும்பொழுது இந்த பகுதிகள் யாருடைய ஆதிக்கத்துல அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாராயணன் தான் இந்த வாட்டர் பகுதியாக அவர் அங்க படுத்திருக்கார். நேத்து நம்ம பார்த்தோம் அந்த விஷயத்தை. நான் எலாபரேட் பண்ண கொஞ்சம் டைம் இல்லை, இப்ப நான் சொல்றேன். அது மதர் இன்கான்ஷியன்ட், அதாவது கீழே அடியில நம்மளுடைய ஆழ்மனதை தாண்டி ஒரு இருள இன்கான்ஷியன்ட் ரொம்ப கீழ்நிலையில இருக்கக்கூடிய, அதாவது நம்ம முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி அது. அந்த இடத்துல அதுதான் லோ இன்கான்ஷியன், லோயர் இன்கான்ஷியன். இந்த பகுதிக்கு இந்த டார்க் பிளேஸ்ல அன்னை தன்னுடைய சூக்ஷ்ம தேகத்துல அவங்க போகிறாங்க. அப்போ அவங்க தியானத்துல டிரான்ஸ்ல இதெல்லாம் போகும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அப்படி ஒரு இருட்டு அது அது தியோன் அவங்களுடைய குரு சொல்லியிருக்காரு, இந்த இடத்துக்குலாம் போனா வெளியில வர்றது மிகப்பெரிய சவால். ஏன்னா பல பேர் அதுல காணாம போயிடுவாங்கன்னு. ஆனா மதர் அந்த இடத்துல போயிட்டு அவர் சொன்ன விஷயத்தையும் தாண்டி ரொம்ப கீழே போகும்போது ஒரு கடவுள், ஒரு பீயிங் கை வைத்து படுத்து கொண்டிருப்பதை அன்னை பார்க்கின்றார்கள். ஸோ அங்க டிவைன் படுத்து கொண்டிருக்கிறார், ரிக்ளைனிங் டிவைன் அப்படின்னு. ஸோ பத்மநாபன் அவர் தான் அந்த போஸ்ட்ல ஷீராப்தியில படுத்திருக்காருன்னு சொல்றோமே, அதே தான். இந்த நமக்குள் இருக்கிற அந்த இடத்த அந்த இடத்துல அவர் படுத்திருக்காரு, அவர் அமைய பெற்றிருக்கார். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம உடம்பே ஒரு கோயில், நம்ம உடம்பு வெளி உலகமே நமக்குள்ளதான் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இத்தகைய இடங்கள்ல இருள் என்றைக்கும் மங்கி இருக்கும் மனித உலக மாந்தரிடம். ஏன்னா அந்த இடம் அதற்குரிய தன்மையை உடையது. அதை மாற்றுவதுதான் இந்த யோகங்கத்தோடைய பகுதி. ஸோ இப்ப இங்க பார்க்கும் பொழுது இந்த பாடல்ல அவர் அழகா இத பேஸ் பண்ணி தான் அந்த தாய் குழந்தைய தருவிக்கிறாள். யாரை தருவிக்கிறாள்? அந்த பரம்பொருளையே தன்னுடைய குழந்தையாக பெற்றெடுக்கிறாள். அப்போ அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அது. அந்த விஷயம் என்ன நடக்குது? அந்த நெருப்பு அந்த தாயினுடைய பாஸ்ட் கர்மா எல்லாவற்றையும் அழித்து விடுகிறது. ஸோ இந்த கடவுள் இப்போ என்ன பண்றாரு? இந்த இடத்துல கஷ்டத்துல இந்த மக்கள் தவித்து கொண்டிருக்கும் போது, ஒரு பந்தத்துல இருக்கும் பொழுது, ஒரு ஆசையில் இருக்கும் பொழுது, ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்காங்க. உலகத்துல நடக்கிற விஷயம் அதை கிளியர் பண்ணி அங்க அவங்களுக்கு ஒளி விளக்கை அவர் கொடுக்கிறார். ஸோ அப்ப தாயை இது போன்ற கர்மால இருந்தும் பந்தத்துல இருந்தையும் விடுவிக்கிற தெய்வம் நம்மையும் அப்படிதான் காற்று வருவார் அப்படிங்கிறத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவர் சுத்தம் பண்றார். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பாடல் முழுவதுமே அந்த கடவுளுடைய ஒரு மாயம் பண்ண அவருடைய சேட்டிதம் எல்லாம் இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ கிடைச்ச பெயர் எல்லாத்தையும் தான் இங்க ஒன்னொன்னா சொல்றாங்க. அது சும்மா நம்ம மேலாக பார்க்க போது சாதாரணமா தெரியும். ஆனா அது உள்பொருள் என்னன்னா, மாயம் செய்கின்ற வடமதுரை மைந்தன். ஸோ அவர் மதுரால இருக்கும் பொழுது அது பக்கத்துல பிருந்தாவனத்துல தான் அவர் இருக்காரு. ஸோ அப்போ அந்த இடத்துல அவர் இருக்காரு. அப்புறமா யமுனை துறைவனை, யமுனைக்கு முன்னாடி தான் அவர் எப்பயுமே இருக்காரு. யமுனை உலகத்துல அந்த நதியை பார்த்தாலோ குடித்தாலோ குளித்தாலோ மோட்சம். அத்தகைய தூய்மையான யமுனை. ஸோ அந்த யமுனைக்கு ஏன் அவ்வளோ சிறப்புனா, அவர் கொண்டு வரும்பொழுது அந்த கால், அவருடைய சின்ன காலானது அந்த யமுனை நதியை படுது. அதுல அந்த தூய்மை அடைந்த பின் யமுனை தன்னை தொட்ட முதல் ஒரு இறைவனே தன்னை தொட்டதுனால பின்னாடி அவங்களே அவரை திருமணமும் செய்துக்கிறாங்க.
ஸோ அத்தகைய தூய்மையான பக்தியை உடையவள் அந்த யமுனை. ஸோ இது போல நாம் உலக வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம பந்தப்பட்டாலும் கூட நாம் அதுல இருந்து தூய்மையாக ஆக்கப்படுவோம் அந்த கடவுளின் தொடுதலால் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி மீனிங் கொண்டு ஸோ அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளோ நம்ம இப்பேற்பட்டவரை மனசுலயும் நினைச்சு மனதுல அவரை நம்ம நினைக்கணும். ஏன் மனதுல நினைக்கணும்? தட் இஸ் த பிளேஸ் வேர் த சைக்கிக் ரிசைட்ஸ். டிவைன் நமக்குள்ள இந்த இடத்துல தான் அழகாக அமைந்திருக்கிறார். ஸோ சைத்தியம் என்பது இந்த தெய்வத்தினுடைய அந்த சாராம்சம். இந்த இடத்துல நெருப்பாக அவர் இருக்கார். ஒரு யக்னத்தை, வேத பொருளான யக்னத்தை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த ஆண்டாள் அவர்கள் நம்மிடம் பிரார்த்திக்கிறார். ஏன்னா இதுதான் சரியான ஒரு உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய ரகசியமும் வேதத்துடைய சாரப்பொருளும் இதுதான். இந்த சாராம்சம் இதுதான். நாம் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் உள்ளிருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின் நெருப்பில் நாம் தாரை வார்க்க வேண்டும், யக்னம் செய்ய வேண்டும். இந்த யக்னம் பண்றது தான் வெளியில ரிச்சுவலா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த யக்னம் எப்படி இருக்குன்னா, அவருடைய எல்லா போய் பிழையும் புகுத்தருவான் என்றனவும், பழைய எல்லா ஜென்மாவிலையும் சேர்ந்து ஏன்னா இன்னைக்குதான் தெய்வத்தை நாம தொடுறோம். ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, எத்தனை பிறவி எடுத்திருந்தாலும் அத்தனை பிறவி போன பிழைகள் எல்லா பாவத்தையும் கரைத்து நம்மளை ஆட்கொள்ளும் தெய்வமாக இறைவன் இங்கு பூமியில் உள்ளே அகத்தில் இருக்கும் நெருப்பான இறைவன் வெளியில் மாயத்தை செய்யக்கூடிய குழந்தையாக நம்மிடம் வலம் வருகின்றார். அடுத்தது நம்ம பார்க்குற முக்கியமான விஷயம் திருவெம்பாவை. திருவெம்பாவையில நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம விஷயம் மதர் சொல்றாங்க, இங்க நெவர் போஸ்ட். By boasting, you dissipate your capacity for realization. எந்த realization? கடவுளை உணரக்கூடிய அந்த பாதையில நாம இப்ப பயணித்து கொண்டிருக்கிறோம். ஸோ இப்போ மாணிக்க வாசகர் என்ன பண்றாரு? எல்லா மற்ற வாழ்க்கையில துன்பத்திலிருந்து வெளியே வர தெரியாத தவித்து கொண்டிருக்கிற ஜீவாத்மாக்களை எல்லாம் சிவபெருமானின் பாடல்களை பாடி அவர்களை அதில் ஆழ்த்தி அந்த நல்வழியில் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் போல அவ பெற்ற அந்த தெய்வ தொடுதலை அங்க காட்டி அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. ஸோ அப்போ அந்த பெண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு அந்த சிவன் எவ்வளோ பெரிய நெருக்கம், நான் வர வரைக்கும் அவர் காத்திருப்பாரு அப்படிங்கிற பாணியில இந்த பாடல் இருக்கு. அது எதுக்கு அவர் அப்படி பாடியிருப்பாரு அப்படின்னா, நம்ம இந்த பாதைக்குள்ள, இந்த அவைக்கன் பாதைக்குள்ள போகும் பொழுது நம்ம கடவுளோட சமீபத்திலேயே அவர் நம் சமீபத்துக்கு வர்றாரு. அப்போ நமக்கு பல வேறு உலகத்தினோட சஞ்சரிப்பெல்லாம் நமக்கு தெரியுது. நமக்கு ஒரு புதிய உலகத்துக்குள்ள பிரவேசம் நடக்குது. ஸோ நமக்கு தெரியாத இந்த சென்சஸ்க்கு ஆட்படாத மற்ற பல சூக்ஷ்ம விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஆட்பட தெரியுது. ஸோ இது ஆரம்பிச்ச உடனே நமக்கு எல்லாமே தெரியுதே, மற்ற மனிதர்கள் போல் இல்லாம நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கே அப்படின்ற நினைப்புலதான் கடவுள் என்கிட்டதான் இருக்காரு, அவர் எங்க போவார் அப்படிங்கிற ஒரு பாங்கு வந்துடும். ஆனா அது வரக்கூடாது. அது வரும், ஆனா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதானே ஞானம் தானே நமக்கு வேணும். நமக்கு ஞானம் புரிஞ்சாதான் நம்ம என்ன செய்யறோன்றதே தெரியும். அதை விட்டுட்டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொன்னோம்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் டோன்ட், அதுதான் மதர் அரவிந்தர் சொல்ற விஷயம். ஸோ இப்போ இங்க அந்த அன்பு எப்படி இருக்கணுமா, இந்த மாதிரி போஸ்டிங்கா இல்லாம ஒரு அழகான அட்வான்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கணும் அப்படின்னு மதர் சொல்றாங்க. The stage is generally seen in those people who have reached a fairly advanced yogic state. இதுதான் நம்ம இந்த சைவ சமய குரவர் நால்வர், அதாவது அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர், இவங்க எல்லாருமே சைவ சமய குரவர் நால்வர். இதுல இவர் முதல் அவர் கடைசிலாம் கிடையாது. எல்லாருமே கடவுளுடைய
கடவுள் ஒரு உருவம் சம்பந்தர், ஒரு உருவம் சுந்தரர், ஒரு உருவம் அப்பர் அப்படிங்கிற ஃபார்ம்ல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து அந்த கடவுளை மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த திரையை எடுத்தவர்கள். அவங்களோட அவுட்டர் நேச்சரை வந்து அப்படியே திருவுருமாற்றம் பண்ணவங்க. ஆனா அப்படி இருந்தா கூட ஒரு சில நேரத்துல இந்த நம்ம பிரவேசிக்கிற இந்த இன்னர் ஜேர்னில என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் இந்த வாசனைகள்னு சொல்றாங்கல்ல, அந்த வாசனைகள்லாம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா வந்து ஒட்டிட்டு இருக்கும். அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம கிளியர் பண்ணா கண்டிப்பா நம்ம வந்து எல்லாரும் ஒன் loves even if one is not loved, but one still want one's love to be accepted அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லி, அதையும் தாண்டி இந்த டெஃபினிஷன் கூட இல்லாம எல்லாருமே நான் தான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரும். ஸோ இப்படி இந்த திருவெம்பாவையில நீ வந்து கடவுளை வந்து தாழ்ந்து சரணாகதி அடைந்து நீ பிரார்த்திக்க வேணும், உன் அன்பை நீ அப்படிதான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய அழகை வந்து வர்ணிக்கிறார். இப்ப இங்க இன்னொரு விஷயம் நம்ம அரவிந்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். அதாவது வந்து கடவுள் வந்து உள்ளேயும் வெளியவும் இருக்கார். அதாவது அந்த பிரம்மனா இருக்கிற அந்த தெய்வம் ஃபார்ம்லெஸ்ஸா தன்னை வந்து ஒரு பகுதியா மனிதனுக்குள் வந்து ஒரு ஜீவாத்மாவா இருக்காரு. ஆனா அவர் அதுல மட்டும் அவர் தான் மிகப்பெரிய நாடகக்காரராச்சு. ஸோ அவர் வந்து திருவிளையாடலை நம்ம பார்த்தோம்னா எப்படியெல்லாம் வந்து மக்களை வந்து அவர்கள் வந்து அந்த பக்தியில லயிக்கணும், பக்தி அதிகப்படணும்னு சொல்லும் போது அவர் மக்களை வந்து ஒரு ஆர்வத்துடன் அணுகிறார். அப்படி அவர் அணுகும்பொழுதுதான் நாராயணனாகவும் சிவபெருமானாகவும் வெளியே வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல வந்து அவங்க வராங்க. தங்களுடைய அந்த ஒரு ஆர்வம் இப்படி வந்து மக்கள் வந்து பக்தியில நம்மளை வந்து காதலாகி கசிந்து உருகிறார்களே அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஃபார்ம்ல வந்து அவ்வளோ ஒரு அழகான ஃபார்ம்ல அவங்க வராங்க. வந்து அவங்களுடைய டிசைபிள்ஸை தன் பக்கம் அவர்கள் ஈர்க்கின்றார்கள். ஸோ இப்படி கடவுள் எப்படியெல்லாம் வந்து வராரு அப்படிங்கிறது இங்க நாம பார்க்கலாம். அதான் அந்த ஆதியும் அந்தமும் இல்லாமல்னு வெளியில சொன்ன விஷயமே தான் இங்க விஷ்ணு புராணத்துல நாராயணன் வந்து இது போல வந்து ஒரு நெருப்பாக யக்ன நெருப்பாக தான் வந்து இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சத்திய யுகத்துல. அதை தான் நம்ம இப்போ பார்த்து உள்நோக்கி போகக்கூடிய ஜேர்னியில் இந்த நெருப்பு தான் நம் வழிபாட்டுக்குரிய இறைவனாக இருக்கின்றார். கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். ஏன்னா இவ்வளோ நேரம் இன்னைக்கு எடுத்துட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.